நான் அதை பார்த்து சொன்ன மூஞ்சி பாரு மகரி அதை பார்த்து நான் சொன்னேன், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். இன்னைக்கு புத்திரி பாசை புத்தி வந்து வந்திருக்கிறாக்கா, அப்பா ஜிம்க்கு ஜிம்முக்குன்னு இருக்கிறாங்க. நம்ம என்ன அக்கா அவங்க பேர் என்ன பேர் பத்மாவா, அவங்க பேர் என்ன புஷ்பா, பாரு அம்மாவுக்கு பிள்ளை எடுத்து போய் புஷ்பா சிக்கன் மொத்தம் அந்த அக்கா படிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சொன்னேன் அன்றைக்கி அவங்க பார்த்துக்கா நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்கீங்க. நாங்கள் பணக்காரர் போட்டிருக்கீங்க எல்லாம் நின்றுக்குது எல்லாம் அப்படின்னு. சரி, நல்ல அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்கள் கூட அன்பாக இருக்கிறான்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ என்னோட சேர்ந்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு போகுமாக இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 9:30 மணி வரைக்கும் ஆராதனை போவோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா 2 ஆராதனை இருக்குது. நம்மளோட நார்மல் ஆராதனை, ஒன்று வந்து சைல்ட் எஜுகேஷன் செய்கிறோம். இன்றைக்கி பிள்ளை பிரதேசத்தை பண்ணுகிறோம். அதை நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ பேசுனா எல்லாம் போயிடும். மல்கியா பழைய ஏற்பாடுல அப்படின்னா வேதத்தில் பழைய ஏற்பாடுல கடைசி அதிகாரம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மலாக்கி இங்கிலீஷில் வந்து மலாக்கி. ஓகே, பழைய ஏற்பாடுல கடைசி அதிகாரம் அதுதான். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்ப்போமாக. இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு இந்த நாளில் பேச வேண்டிய தேவன் பேச பெறுகிற வார்த்தைகளை நல்லா கவனமாக கேளுங்க. ஐயா நல்லா கவனமாக கேளுங்க. எந்த மனுஷனால் செய்ய முடியாத காரியங்கள், எந்த மனுஷனும் சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள், யாருமே தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுதான், வசனம் ஒண்டிதான் நம்மளை விடுதலை ஆகும். ஆமென். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் சத்தியத்தை அறியும் போது, எந்த சத்தியத்தை, எந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னா, எந்த வார்த்தை மேல, எந்த பொருட்கள் மேல, எந்த விஷயத்தின் மேல நீங்கள் நம்புகிறீர்களோ, அப்படின்னா நான் சொல்லுகிற பொருட்களானது, நான் பேசுகிற வார்த்தையானது வேதாகமத்தில் எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தை. நம்ம கடவுள் சொல்லுகிறாரு, நம் தேவன் சொல்லுகிறாரு, உன்னை நான் நடத்த வேண்டும் என்று சொன்னால், உனக்கு நான் புத்திமதியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வழிகளை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையின் கற்பனை, என்னுடைய வார்த்தையினுடைய வார்த்தையை, என்னுடைய வார்த்தையினுடைய புரிந்துணர்வை நீ கேட்கும்போது உன் வழிகள் எல்லாம், இப்ப எப்படி உங்க வீட்டிலையோ இல்லை உங்க கம்பெனிலையோ ஸ்கூல்லையோ சில டேக் கொடுத்துருப்பாங்க, ஒரு வெள்ளை டேக் மாரி. வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொண்டோமினியம்லாம் ரொம்ப பாய்க்கிறாங்க. அது டேக் பண்ணாதான் கதவு திறந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியும். சில செக்யூரிட்டியில் வந்து சில ஐடியெலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தட்டுனா தான் போகும். அந்த மாரி இன்னைக்கு நீயும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால், வருகிற உபத்திரங்கள், வருகிற போராட்டங்கள், வருகிற பலவிதமான சூழ்நிலைகள் வந்து நீ மீறணும்னு சொன்னா, ஐயா வேதம் நல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. இயேசுவும் இயேசுவுடைய சீஷர்களும் படகுகள் மேல் போனும்போது கடலும் காற்றும் அவர்களுக்கு விரோதமா, அப்படின்னா அந்த படகுல அவங்க வந்து பிரயாணிக்கும் போது, அதை வந்து அவங்க வந்து அந்த ஜெர்னியில் அவங்க போகும்போது கடல் கொந்தளித்ததுதான், அந்த படகுகள் அசைந்ததுதான். அந்த படகுகள் அவர்களுடைய உயிருக்கு எகென்ஸ்டா, அவர்களுடைய பயணத்துக்கு ஒரு விரோதமாய் காணப்பட்டதாம். அந்த சூழ்நிலையில அந்த கடல் மட்டும் அப்படி இல்லை, அந்த கடலுக்கு மேல இருக்கிற காற்றும் இப்படியாக அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு எழுந்த அந்த படகுல நின்று அந்த காற்றையும் அந்த கடலையும் தேவன் அதட்டினார். அப்படின்னா கட்டளையிட்டார், அந்த கடல் அப்படியே நின்றது. காற்றை பார்த்து கட்டளையிட்டார், அந்த காற்று அப்படியே நின்றது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கட்டளையிடுறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அதை அறிக்கை செய்றீங்களோ, அங்க அடையாளமானது, அங்க போகிற அதிசயமானது
சம்பாதித்து அன்னதானம் கொடுத்தனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. இல்லை, ராங் தாட், ராங் மைண்ட், தவறு. இன்னைக்கு நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய புருவங்கள், நம்மளுடைய முடிகள் எல்லாமே நீ சொன்னா கூட கீழ்ப்படியாது. ஆனால் கடவுள் சொன்னா அது அப்படியே கீழ்ப்படி. ஏன் தெரியுமா? இஸ் a creator, படைத்தவர். நம்மளை படைத்தவர் நம்ம கடவுள். நம்மளை படைத்தவர் நம்ம கடவுள். சில நேரத்தில் நம்ம முடி கூட இப்படி செய்வோம், திருப்பி நட்டுக்கிட்டு இப்படி இருக்கோம். ஏய் படு அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களா, அங்கேருந்து அப்படி நொய்யின் படுத்துவோம். ஏன் தெரியுங்களா? கிரியேட்டருக்கு தான் தெரியும் அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதோடைய வீக்னஸ், அதோடைய வீக்கு கடவுளுக்கு வேண்டி தான், படைச்சவருக்கு வேண்டி தான். இப்போ வச்சுங்களேன், நான் வந்து ஒரு புரோத்தன் சாகா கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ பிரதர் புரோத்தன் சாகா ஓடிக்கிட்டு போகிறாரு, அதுலேருந்து சின்ன ஒரு பீஸை பிடிக்கிட்டுன்னா அவர் இன்ஜினே கட்டி மாற்றினாலும் சரி, பெட்ரோல் வந்து டிசலில் ஊற்றினாலும் சரி, வண்டி நகராது. பிகாஸ் கிரியேட்டட் இஸ் மீ. அந்த ஒரு சீப்பில் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தேன். அந்த மாரி இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை எடுத்து நீங்கள் நானும் அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தியத்தை நீ சொல்லும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், விடுதலை ஆக முடியாத காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவைக்காக சத்தியங்கள் உங்க வாழ்க்கையில் காணப்படுகிறதுல. இன்னைக்கு அநேக பேர் எப்படி தெரியுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? செருப்பு எல்லாம் மூஞ்சி என்ன பாசம் பார்த்து செருப்புன்னு சொல்லிட்டாரு. சப்பாத்தி சாப்பிட்ற சப்பாத்தியில் போடுற செருப்புகள் நம்ம ஜோடியாக தான் போடுறோம். எங்கேயாவது ஜாதி புக்கானா போடுறோமா? இந்த காலில் 5, இந்த காலில் 10 போட்டு போகிறோம். போட்டு நடந்து பாருங்களேன், சுடா லூசுலா, சுடா லொங்காட்டி கொஞ்சம் நட்டுலான்னு. இப்போ ஒருத்தன் கொஞ்சம் வித்தியாசமாக சுபாவத்தை கொஞ்சம் மாற்றி நடந்தானா அவனை நம்ம ஒரு அகாகா பண்ணிடுவோம். ஒரு மாதிரியா நடக்கிறான், அம்மாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து பார்த்து நிதானமாய் பொறுமையாய் யோசித்து செய்கிறோம். ஆனா கடவுளோட வார்த்தையை நம்ம நிதானமாய் யோசித்து, எதற்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல எனக்காக போதிக்கிறான்னு சொல்லி அதை நம்ம ஆராய்கிறது இல்லை. இதைதான் தேவன் சொல்றாரு. மல்கியா 4:2 வாசிப்புமாக, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன். என் நாமத்துக்கு முதல் நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் கடவுளுக்கு டிம்கி விட்டுறாங்க. அப்பப்ப கடவுளை வந்து ஏமாத்திடுறாங்க. இந்த வச்சுங்களேன், இந்த பூச்சாண்டி மாரி, நீ இதை செய், நான் இதை தரேன், நீ இதை பண்ணு, நான் இதை கொடுக்குறேன், நீ இப்படி இரு, நான் இப்படி இருப்பேன். நீங்களும் நானும் யார் நம்ம கடவுள்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு? புரிஞ்சவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்சா? கிரியேட்டர். இப்போ நம்ம அப்பா இருக்காரு, இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோன்னா அப்பானால தானே. யாரும் அப்பா இல்லை, அப்பானால இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அம்மானால தான் நான் பிறந்திருக்கேன்னு சொல்ல மட்டும் கை தூக்குங்க. என்னங்க அப்பான்னு சொன்ன எல்லாம் தலைகளை போட்டாங்க. புரியல நான் பேசுறது? புச்சுதா வச்சாங்க மனசில் வரைஞ்சது. எந்த மொழியில் பேசினாலும் நீங்கள் அடித்தாலும் சரி, நான் என் தலையை இப்படி கூட ஆட மாட்டேன் சார். நம்ம அப்பா, நம்ம ஃபாதர், ஓன் ஃபாதர், வாட் இஸ் சே யூ மஸ்ட் லிசன். நம்ம தகப்பனார் எதை சொல்கிறாரோ அதை தான் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும். நம்ம நான் தகப்பனாரி, நீ என் மகனாரு, யோரு உட்காரு, ஓடு ஒடியா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பாட்ட அல்போகன் ஒரே கொத்து தான் மூக்கிலே. சில்லி மூக்கு உடையாதவங்களுக்குலாம் அன்னைக்கு கண்டிப்பாக சில்லி மூக்கு உடையப்படும். இன்னைக்கு நம்ம அப்பா அங்க சொல்றாரு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா?
கடவுளுடைய தேவனுடைய அந்த வெளிச்சமானது நீ இருள் மத்தியில் நின்றாலும், நீ இடுக்கண் மத்தியில் நின்றாலும், ஒருவேளை உன்னை போய் ஒரு தீவுக்குள்ள ஒரு குகைக்குள்ள தூக்கி போட்டாலும் அங்கே தேவன் அவருடைய சூரிய வெளிச்சத்தை உன்மேல் உதய பண்ணுவார். ஏன் அப்படின்னு சொன்னா வசனம் நல்லா சொல்லிருக்கு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோல் உம்முடைய தடியும் எப்பொழுதும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலைகள் மத்தியில உபத்திரத்து மத்தியில தள்ளப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உனக்காக அவருடைய வல்லமையுள்ள வெளிச்சமானது உண்மையில உதிக்க செய்யும். வேதத்துல பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்க பார்வோன் மூலியமாக வனாந்தரத்துல மோசே கொண்டு போகும்போது இருள அவர்கள் நடக்கும் போது எந்த ஒரு டிஎன்பியோ எந்த ஒரு டார்ச் லைட்டோ எந்த ஒரு கேண்டில் வைத்து அந்த ஜனங்கள் நடக்கல. வேதத்துல நல்லா பாருங்க, வேதத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா மதத்துல இருக்கிற வேதத்தை போல இந்த வேதத்தை நீங்க படிக்காதீங்க. இந்த வேதம் சொல்லப்படுகிறது, ஐயா ஒரு மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு, இந்த மனுஷனுக்கு வரப்பட்ட ஆக்சிஜன், இந்த மனுஷன்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எப்படி உருவாக்கப்பட்டது. இப்ப கேஸ் மூலியமா ஏதோ ஒரு டேங்க்ல ஹாஸ்பிட்டல்லாம் வைக்கிறாங்க, அது எவ்வளவு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த சுவாசத்தை உண்டாக்கும்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க, உங்களோட வயதை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இத்தனை வருஷம் எந்த கேஸும் வைக்கல, எந்த ஒரு பைப்பும் வைக்கல, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம இத்தனை வருஷம் உங்களுக்குள்ள ஒரு சுவாசத்தை அது ப்ரோசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது உங்கள்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு பருப்பு கறி வச்சு பாருங்க, எத்தனை நாள் தாங்கும்? 2 நாள், 3 நாள், 2 வாரம், 2 நாள். இன்னைக்கு உங்களோட வயதை அப்படியே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் நம்மளோட மூச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஃப்ரெஷ்னஸாக இருக்கு, எவ்வளோ ஒரு இம்பேக்ட், எவ்வளோ நம்மளுக்கு அந்த மூச்சோடைய காற்று நம்மளுக்கு அந்த சுவாசத்தை உண்டாக்குது. இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது இல்லை. அது யாரு தெரியுங்களா அதை மகிமைப்படுத்துது? உன் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துது. உன் கடவுளை அந்த மூச்சு மகிமைப்படுத்துது. உனக்குள்ள வருகிற அந்த மூச்சு உன் தேவனை, உன்னை படைக்கப்பட்ட அந்த கடவுளை மகிமைப்படுத்துது. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில அவர் நீதியின் சூரியனை அவர் விளங்க செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம போகிற, நம்ம நிக்கிற, நம்ம வாழ்க்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய நீதியின் சூரியன் உன்னோடு கூட இருக்கும். ஒருவேளை உனக்கு தெரிந்தோ ஒருவேளை உனக்கு தெரியாமலோ நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நீதி உன்னோடு கூட விளங்க செய்யும். அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை நீ செய்கிற காரியங்கள் தவறா இருந்தாலும், ஒருவேளை நீ போகிற பாதை தவறா இருந்தாலும், ஒருவேளை நீ நின்று கொண்டிருக்கிற நபர்கள் தவறான பிரச்சனை இருந்தாலும் நம் தேவன் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பூமியில இப்ப மலேசியாவில் ரொம்ப ஒட்டட்டா ஓடுறது ஜிபியில ஸ்கேன். கடவுள் கூட இருந்தாருன்னா, தேவனோட சத்தத்தை நீ கேட்டேன்னா எந்த ஸ்கேமும் உன்னை ஏமாற்ற முடியாது. எந்த ஏமாற்றத்துக்குள்ளேயும் நீ போகவே முடியாது. ஒருவனும் உன்னை ஏமாற்றவே முடியாது. கடவுளோட சத்தத்தை நீ கேட்டீங்க. ஏன் தெரியுங்களா? வசனம் நல்லா தெளிவா சொல்லியிருக்கு. ஆனாலும் அவருடைய நாமத்துக்கு நீங்களும் நானும் பயப்பட வேணும். நீ பயப்படும் போது, அவருடைய நாமத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு போகாதன்னு சொன்னா அந்த போகாதன்னு சொன்ன வார்த்தைக்கு கேட்டு நீ காத்திருக்கும் போது, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல,
ஏதாவது ஒரு பூனையோ ஏதோ ஒரு எலியோ ஏதோ காட்டு பண்ணி இப்படி போயிடுச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போகணும். அது எதுக்கு சொல்றாங்க தெரியுங்களா? எதுக்கு சொல்றாங்க? உங்களுடைய தொண்டைகள்லாம் ரொம்ப கிரைங்கா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு நல்லா நார்மல் ஆகிக்குங்க. சில நேரங்கள்ல சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தும் போது, இந்த இருதயத்துல கடவுள் பேசும்போது, இந்த இருதயத்துல கடவுள் உணர்த்தும் போது, இந்த இருதயத்துல கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அதை நீ கேட்டால், அதை நீ விசுவாசித்தால், அது நிமித்தம் தேவன் நம்மளுக்கு நீதியின் சூரியனை அவர் வெளிப்படுத்துவார். அந்த நீதியின் சூரியன் என்னத்துக்கு பண்ணும்? உங்களை செம்மையான வழிகளில் நடத்தும்படி, உங்களை பாதுகாத்து நடத்தும்படி, நீங்கள் எந்த குழியிலும் எந்த பாதாளத்திலும் விழுந்து விடாதபடிக்கு உன்னை செம்மையாக நடத்தும்படி யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேக பேர் வழி தவறி விழுகிறது? நல்ல குடும்பம், நல்ல பேரண்ட்ஸ், தகப்பனும் தாயும் ரொம்ப தங்கமானவங்க, ஆனா அவர்களோட பிள்ளைகள் நன்மையான வாழ்க்கையில போகாம தீமையான வழிகளை போய் அவர் விழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The parents never teach. நல்ல தன்மையை கற்றுக் கொடுக்கல பிள்ளைகளுக்கு. கடவுளை தேடு, கடவுள் வழிகளை சொல்லி, நன்மையான காரியத்தை, நன்மையான விஷயத்தை போதித்து ஆலோசனை சொல்லி பிள்ளைகளை நடத்துறது இல்லை. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, செய்யறாங்க. ஒருவேளை கோயிலுக்கு போறாங்க வச்சுங்களேன், சர்ச்சுக்கு போறாங்க, இல்லை கோயிலுக்கு போறாங்க வச்சுங்களேன், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு புக் எடுத்து கொடுத்து, இதை படிச்சு முடிச்சுட்டு அம்மா போயிட்டு வந்தானே, அப்பா போயிட்டு வந்தானே, இதை நான் பார்ப்பேன். நீ மட்டும் கடவுளுக்கு பிள்ளை இல்லை, உன்னோட பிள்ளையும் கடவுளுக்கு பிள்ளை தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ராங் டாக்டரின், தவறான ஆலோசனை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். தவறான ஆலோசனை கேட்டு உலகத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? குடும்பத்துல தவறான வார்த்தைகளை நம்ம செயல்படுகிறோம். இதுதான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் கடவுளுடைய, இப்ப பாத்தீங்கன்னா கோழி முட்டையிட்டு அடக்காக்கும். அதோட ரெக்கைகளை விரித்து அந்த முட்டையின் மேல் வைக்கும்போது அந்த முட்டைக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுத்து அந்த முட்டையோடைய கரு என்ன ஆகுதுன்னா அதோடைய பிள்ளை பிறக்கும்படி, அந்த பிள்ளை உருவாகும்படி, அங்கிருந்து ஒரு பாடி அது உருவாகிறதுக்கு இந்த தாயினுடைய ரெக்கை ரொம்ப தேவை போல. இன்னைக்கு அந்த நீதியில நீ இருக்கும்போது கடவுளுடைய பாதுகாப்பானது இங்க நல்லா தெளிவா போட்டிருக்கு. என்னமா? அதன் சட்டைகளின் கீழ், அதனுடைய சட்டை அப்படின்னா தேவனுடைய, அப்படின்னா நம்ம தேவன் புறாம இருக்கிறாரா, ஈகிள் மேல் இருக்கிறாரா, காக்கா மேல் இருக்கிறாரா யோசிக்காதீங்க. தேவனுடைய பாதுகாப்பின் மேல் நீங்கள் அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. வசனம் சொன்னது சங்கீதம் 91 அதிகாரத்துல, அவரே எனக்கு பரிசையும் கேடகமாகவும் இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். ஏன் இதை சொல்றாரு? என்ன காரணம் தெரியுங்களா? யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பயந்து கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களோ அவங்க மேல் தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும். ஒரு தீங்கு உன்னை அழுகாது, ஒரு பொல்லாப்புக்கு நேரிடாது. ஒருவேளை உன்னை ஒரு ஆபத்து நெருங்கலாம் வந்தா கூட அந்த ஆபத்துக்கு தெரியும் இவன் யாருடைய மகன், யாருடைய பிள்ளைன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். நீங்க கூட அப்பப்ப நம்ம கடவுள் யாருன்னு மறந்துடும். ஆனா உங்களுக்கு வருகிற ஆபத்து நீ யாருன்னு சொல்லி அந்த ஆபத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுது. வருகிற மரணம் ரெக்கக்னைஸ் பண்ணுது. இதா இது கடவுளை நல்லா ஆராதிக்கிற பிள்ளை, இந்த பையனா கடவுளோடு தான் உழுந்து கொள்பான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாத போகிற நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க இந்த பாலும் தேனு ஓட வேண்டிய தேசத்துல அவங்க போய் சேர வேண்டிய நாட்கள் குறுகின நாட்கள், ஷார்ட் டைம். அவங்க விரிவாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க நடந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க கீழ்ப்படுத்தி போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய நாட்கள் வெரி ஷார்ட், ரொம்ப குறுகிய காலத்துல அவங்க போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வேதத்துல நீங்க தெளிவா பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய சத்தத்துக்கு கேட்காதனால, கீழ்ப்படியாதனால அவர்கள் அந்த தேசத்தை போய் சேர்றதுக்கு அந்த ஜெனரேஷன், அந்த தேவன் அழைத்த அந்த ஜெனரேஷன் எல்லாம் அழிந்து போனாங்க, எல்லாம் மரிச்சாங்க. யார் ஒருவனும் இஸ்ரவேல் போக முடியல, யோசுவாவும் ஆரோனை தவிர. ஏன் அப்படின்னு சொன்னா தேவனோட வார்த்தைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற தீமை, நம்ம வாழ்க்கையில வருகிற ஆபத்து, நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டம் எல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். நம் தேவனுக்கு நம்மளுடைய கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியாதனாலதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய உபத்திரங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம்னு சொன்னா அவருடைய சட்டைகள் கீழே இருப்போம். அப்புறம் அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாருங்க, அவருடைய சட்டைகள் கீழே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ரொம்ப பேர் பயந்தாங்க சேர்ச்சில் கூடுறது, வந்து ஜெபிக்கிறது. ஏதாச்சும் நடந்துருமா, கொரோனா இங்க வந்துருமா? ஆமா, நான் கொரோனாக்கு இமெயில் பண்ணி அட்ரஸ் அனுப்பி போட்டிருக்கேன். சக்குன்னு வந்து படி ஏறி சக்குன்னு இப்படி வந்து முதல் நாட்களில் உட்காந்துருக்கேன். ஐயா நல்லா கவனமாக நல்லா யோசிச்சு பாருங்க. இன்டெலிஜென்ட் உங்கள் அறிவுக்கு, உங்கள் அறிவு வந்து ரொம்ப திறமைசாலியான அறிவு. ஒரு தமிழ் படம், ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் வேணா யூடியூப்ல தட்டி பாருங்க. படைத்தவனி துணை இருக்க அடுத்தவனி துணை எதுக்கு? மண்டையில் ஏறிச்சு. அது ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, பாஸ்டர் தமிழ் படம் பார்த்துட்டு வந்திருக்காரு, அதுக்காக சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் ஏன் உலகத்தில் உள்ள காரியத்தை கண்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டோடைய வசனம் இருக்க, தேவனுடைய சத்தியம் இருக்க, ஆண்டோடைய ஜெயம் இருக்க, ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்க, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வியாதிகள் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை எதை கொண்டு வரும்? நம்மளுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவோம். ஆமாம் தானே? ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை காட்டினா தான் நம்புவோம். ஏன்னா நம்ம கூட்டமே அந்த கூட்டம் தான். நானும் சரி, நீ அடையாளத்தை காட்டு நான் நம்புகிறேன். காசு தரணும்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது. நீ ஒரு 100 வீடியோ எடுத்து காட்டால் தான் தெரியும், கொடுக்குறா பாரு. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டா, நம்ம சபையில் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கொரோனா கேஸை தான் ஸ்பெஷலிஸ்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த சகோதரி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, மாசு எடுத்து மாட்டுறாங்க, எல்லாம் போயிட்டு எவனெல்லாம் கொரோனாவோ அவனுக்கெல்லாம் ஒரு இன்ஜெக்ட் போடுறாங்க. இன்ஜெக்ட் போட்டுட்டு நல்லா பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிஞ்சிருச்சா 14 கழிச்சு எத்தி வச்சுட்டு அடுத்த கேஸ் வருது, அடுத்த கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி சர்ச்சுக்கு வராங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அந்த கொரோனாவை ஹேண்டில் பண்ணுறாங்க. இது பார்த்தாம பேக் பண்ணி கொண்டு போய் குளோனில் வேறு கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. கேஸ்லாம் ரொம்ப வருது. ஏன் இந்த சகோதரி மட்டும் இல்லை, எல்லா இனத்தாரும் இந்த வேலைகளை செய்கிறாங்க. நாய்க்காரர்களும் செய்கிறாங்க, சீனவங்களும் செய்கிறாங்க, நம்ம தமிழர்களும் செய்கிறாங்க. எந்த தைரியத்தில் செய்கிறாங்க? எந்த எண்ணத்தில் அவங்க செய்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் த மணி, பணத்துக்காக செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, அவர்கள் மேலே வைத்திருக்கிற கடவுளின் நம்பிக்கை மேலே செய்கிறாங்க. இன்னைக்கு இந்த சகோதரி இவங்க போயிட்டு வராங்கன்னு சொன்னா, ஆண்டோட வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது, ஒரு ஆபத்தும் ஒரு தீங்கும் என்னை அணுகாது. எனக்கு இடையில ஒரு கால் பண்ணாங்க, இந்தியாவில் வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கால் பண்ணாங்க,
சொன்ன என்னம்மா அப்படின்னா, பாஸ்டர் ஒரு எச்ஐவி ஒரு நபருடைய ரத்தத்தை நான் எடுக்கும்போது அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது சீலப்பா அந்த ஊசி என் கையில் குத்திடுச்சு. சரி, ஆனால் அந்த ரத்தத்தில் அவனோட ரத்தம் வந்துச்சு, என் ரத்தத்தில் குத்துனானே அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சார், ஒருவேளை எனக்கு ஹெச்ஐவி ஆயிருமான்னு நான் சொன்னேன். நீ எதை சொல்றியோ அது அப்படியே நடப்பதாக. இப்பொழுது இந்த வேலையிலே நீ சொல்லு, ஆண்டவரே எனக்கு எந்த உறவும் இந்த ஹெச்ஐவியோடு இல்லை, இது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லு அப்படின்னு. உடனடியாக அந்த பிள்ளை அந்த வார்த்தையை எடுத்து சொல்லும்போது, அந்த டாக்டர் சொல்லும்போது, இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு தான் இருக்கு. மூஞ்ச பார்த்தாலும் ஹெச்ஐவி மாரி தெரியல. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம் அடையாளத்தை காணும்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிற தேவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தேவனோட வார்த்தையை கேட்டு ஆண்டோட வசனத்தை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு இருந்து அவருடைய சேட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். எப்பொழுது நீ ஆரோக்கியமா இருப்ப. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உனக்குள்ள தேவன் அந்த ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்து வருகிற நோய்களுக்கு முன்பாக, வருகிற உபத்திரவத்துக்கு முன்பாக, வருகிற பாடுகளுக்கு முன்பாக அதை மேற்கொள்ளும்படி தேவனுடைய அதிகாரம் உங்களுக்கு கூட இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. வருகிற பல விதமான ஆபத்துகள் வந்தாலும் அதை நேரிடாதபடி தேவன் உங்களை விலக்கி காத்துக் கொள்வாரு. நல்ல ஒரு மனுஷர், அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இஸ் அ கேங்ஸ்டர் நம்பர் 1, நல்ல பேர் அவர் பேர். அவர் 2வது கேங்ஸ்டர் ப்ளஸ் அவர் வந்து ரொம்ப கொள்ளை திருடர் தலைவர். ஆனால் ஒரு கட்டம் அவர் மேலே வந்து கேஸ் வந்து ரொம்ப இஷ்யூவா ரொம்ப ஒரு கடைசி கட்டத்துக்கு போய் அவரை தூக்கில் இடணும்னு சொல்லி அவரை கொண்டு போகும்போது அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டினார். அவர் என்ன வேண்டினார் தெரியுங்களா? பைபிள் எடுத்தோ எதுவும் இல்லை, உண்மையா நான் கடவுளே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை நம்புறேன், எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நம்புகிறேன், என் வாழ்க்கை முழுவதும் மாற்றி நான் உங்களை மட்டும்தான் தேடுவேன், எனக்கு இந்த தூக்கிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றுங்க அப்படின்னு சொன்னபோது நல்லா கவனமாக்கல. நான் கதை வந்து வாசல் ஏதோ போட்டு விடுறாரு, ஏதோ சொல்கிறேன், நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படியே இல்லை, நடந்த சரித்திரத்தை பற்றி பேசுங்க. அந்த மனுஷனை குறித்த நேரத்தில் அவனை தூக்கு கொண்டு போனாங்க. அவன் மேலே அந்த துணியை மூடினாங்க, கயிறை போட்டாங்க. அவனோட டைம் வந்தது. அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொன்னார், எஸ் அப்படின்னாரு. அதை பட்டன் தட்டினாங்க, தூக்கில் போட்டாங்க. அங்கே நடந்த அற்புதம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு போட்டிருந்த கயிறு வெயிட்டை தாங்க முடியாமல் அப்படி விழுந்தார். இந்த லோவில் என்ன நீங்கள் படித்து பாருங்க, தூக்கில் போட்டு அவன் சாவலைன்னா, அந்த இன்சிடென்ட் என்ன நடந்தாலும் சரி, தூக்கில் போட்டு அவன் சாவலைன்னா அவனை உடனடியாக விடுதலை ஆக்கிடுவாங்க. நீங்கள் வேணா லோவில் போய் படிங்க. அந்த லோ படி அவனை தூக்கில் விட்டு அந்த தூக்கினுடைய கயிறு தாங்க முடியாத அளவுக்கு விழுந்தனால அவனை விடுதலை பண்ணிட்டான். அப்போ அந்த கடவுளை நம்ப ஆரம்பித்தான், அந்த கடவுளை தேட ஆரம்பித்தான். யார் அவரு அப்படின்னு அவன் தேடும்போது அவனுக்கு உதவி செய்த கடவுள் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த நபர் சவுத் ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு நல்ல சிறந்த சிறைசாலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீ ஆபத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில நீ போய் நின்றாலும் நீ கூப்பிடுகிற உன் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாக உன்னை எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க செய்வார் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை பின்தொடரும் போது, ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு நீ பேசும்போது
மேடையில் பேச நல்லதா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட வேதத்துடைய அதிகாரத்தை எடுத்து பேசுறேன். உங்க இருதயத்துல என்ன கேள்வி வேணாலும் இருக்கட்டும், எந்த காரியம் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதை விரும்பினாலும் சரி நீங்க நினைச்சுக்கங்க. இப்ப இந்த புலிப்பீடுல இருந்து, இந்த ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி இப்ப நீங்க எதை நம்புறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஒரு வாரம் பிட்வீன், இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாகவே இயேசுவின் நாம மகிமைக்கென்று சொல்றேன். நீ யாரா இருக்கலாம், நீ எங்க இருந்தா வந்திருக்கலாம், நீ எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம். நான் அதை பத்தி பேசவில்லை. நான் பேசுகிறது சத்தியம் என்கிற பேசப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை எடுத்து சொல்றேன். நீ இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டவனா இருக்கலாம். முடிந்த வியாழக்கிழமை நல்ல கவனமா கேளுங்க. முடிஞ்ச வியாழக்கிழமை நான் கொஞ்ச காலமாய் கிராப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிராப் காடி ஓட்டுக்கிறேன். எப்பயுமே 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் அன்னைக்கு மட்டும் என்னுடைய ஃபோன் ஆப் ரொம்ப பிரபாதமாக வேலை செஞ்சிச்சு. விடுகிறேன் வேலை வருது, விடுகிறேன் வேலை வருது, விடுகிறேன் வேலை இருக்கிறேன் வேலை வந்துக்கிட்டே இருக்கு. நானும் கொஞ்சம் யோசிச்சேன், இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்கு, மனசு ஒரு மாதிரியாக செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, அப்படியே போய்கிட்டே இருந்தப்ப டவுனில் ஒரு மணி 8 இருக்கும். டக்குன்னு ஒரு வேலை கிடைச்சது. போய் ஏற்றுனேன். பார்த்தா வெள்ளைக்காரன். அவன் காடியில் ஏறினானே, அவர் நல்லா போட்டு வந்துட்டாரு. காடியில் ஏறி உட்காந்தானே, அவருக்கு அங்கே போன இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு ஒரு மாதிரி ஆடிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் காடி நல்லா பர்ஃபியூமாக நல்லா வாசனையாக வச்சுருப்பேன். காடி அப்படியே சுத்தமாக வச்சுருப்பேன். எனக்கு கஸ்டமர் கிரேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காடி ஏறினால காடியோட பர்ஃபியூம் வெளியே ஓடிடுச்சு. இவரோட பெர்ஃபியூம் காடி எல்லாம் அப்படி அட்டி சுற்றி இப்படி திரும்ப அடிக்குது. அது மாஸ்க் போட்டே வந்திருக்குன்னா பார்த்துங்களா, வயிறோட சட்டம் தூரம் வேகமாக இருக்கு. ஏறிட்டாரு. ஏறிட்டு ஹாய் ப்ரோ அப்படின்னா, எஸ் சார், கோ டு த சிஎம்பி பேங்க், ஐ வாண்ட் டேக் மணி அப்படின்னா. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, நான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறேன். ஐம் ஃப்ரம் லண்டன் பட் ஐ நாட் இஸ் அ நார்மல் பர்சன், ஐ இஸ் அ பிஸ்னஸ் மேன். நான் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு சொன்னேன்னா, என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த என்னோட ஊழியக்காரர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரோட ஊழியத்தில் ஒரு காரியம் நடந்த கிட அந்த ஃபாரினை என் பாஸ்டருக்கு செக் கொடுத்துருக்கான். பாருங்க, எனக்கு நேராக போயிடுச்சுன்னு பாஸ்டருக்கு செக் கொடுத்துருக்கான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், உனக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு நீ காசு எடுத்துக்கோடு. எனக்கு அந்த வந்துருச்சு. ஓ, வெள்ளக்காரன் அனுப்பியிருக்காரு, ஓகே போட்டோம், சொந்த பில்டிங்கை ஜெயிச்சு கொண்டு வாங்கிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் ஓடிக்கிட்டு அவன் பேச அந்த வெள்ளக்காரரு பேசிக்கிட்டே இருந்தானே. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப திறமசாலி, ரொம்ப ஞானம் எனக்கு இருக்கு. சரி, போய்கிட்டு இருக்கிறோம். அவர் கேட்குறாரு, சரி என் ஞானத்தை நீ டெஸ்ட் பண்ணணும்னா இப்போ ஒரு கேள்வி கேளு, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு கேள்வி இல்லை, எனக்கு கேள்வி கேட்க எனக்கு தெரியாது, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஓகே உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கேம் சொல்லு அப்படின்னு. இவன் நான் விடவே மாட்டேன். நான் கொண்டு போய் இறக்கிடலாம் பார்க்குறேன், என்னதான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஓகே ஒன்று சொன்னேன். அவன் பதிலாக சொன்னான், நாளைக்கு பாரு இந்த கேமு இந்த பாயிண்டில் தான் முடியும் அப்படின்னு. நான் சொன்னேன், இவன் என்னோட ஜோசிக்காரனும் அறிவாளின்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஏன்ட்ட காசு கேட்க போகிறான். நான் இவ்வளோதான் சொல்லிட்டேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு. அப்போ அவன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் காரியத்தை எடுத்து விளக்குறான். நான் இந்த லோக்கல் இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய எல்லாத்தையும் அவங்க பேரில் தான் எழுதி வச்சிருந்தேன். அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஐ லாஸ் மை லைஃப். நான் என் வாழ்க்கையை இழந்து நான் இப்போ எதுக்கு சிஎம்பிக்கு போய்கிட்டு இருக்கேன்னா, நான் காசு எடுத்துட்டு நான் வாங்கின நான் வாங்கின தண்ணி முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் வாங்கி நல்லா குடிச்சு முடிச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த ஹோட்டலில் தூக்கு மாட்டி சாவ போகிறேன். ஐ வாண்ட் டெட். நான் ஹேங்கிங் அண்ட் டெட். நான் சாவ போகிறேன். ஏன் சொன்னா, என்னால் இந்த இழப்பை, என்னால் இந்த தோல்வி, என்னால் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியல. பிகாஸ் why the love? எதற்காக இந்த அன்பு பொய்யாக மாறுது? எதற்காக இந்த அன்பு என் வாழ்க்கையில நிலையில்லாம போனது? அதனால இன்னைக்கு நான் இந்த ஹோட்டல்ல
ஹோட்டல் பேரும் சொல்றேன், சென்ட்ரல் ஹோட்டல், ப்ளூ வேல் முன்னாடி இருக்கு. அவன் மொதல் என்ன சொன்னா? அறிவாளி. ரெண்டாவது என்ன சொன்னா? பிஸ்னஸ் மேன். கேட்டீங்களா இல்லையா? திருப்பி சொன்னா. ரெண்டாவது என்ன சொன்னா? பிஸ்னஸ் மேன். மூணாவது என்ன சொன்னா? என்னை பார்த்து கேள்வி கேளுன்னு சொன்னான். விட்டுட்டேன், எதுவுமே சொல்லலை. நீ சொல்லையா, நம்மளுக்கு கடைசி எம்ஜிஆர் மாரி 3 அடி வாங்கிட்டு தான் நம்ம பதிலே சொல்லுவோம். நான் சொல்றதான் கேட்டுட்டு இருந்தேன். சரி சொல்லு, அடுத்து சொல்லு. அவர் சொன்னாரு, நான் தூக்க மாட்டி சாவலான்னு இருக்கேன், அதனால தான் தண்ணி வாங்கினேன். ஆனால் நான் உன்கிட்ட பேசும்போது மட்டும் சம்திங் ஐ ஃபீல். ஓகே சார், ஐ ஹேவ் அ கொஸ்டின், கேன் ஆஸ்க் அப்படின்னு. ஷூர். You know the man of Jesus Christ. Who? You know the Jesus Christ? Oh, the one, God. I know, but I never believe any God. நான் இந்த கடவுளை நம்புறது இல்லை. நான் என் புத்தியை தான் நம்புறேன், நான் என் திறமையை தான் நம்புறேன், நான் இதெல்லாம் நம்புறேன், நான் கடவுளை நம்பல. அப்ப நான் கேட்டேன், உன் புத்தியை நம்புறேன்னு சொன்னா ஏன் உன் மனைவியை காப்பாத்தல? உன் புத்தியை நம்புற, உன்னோட திறமையை நம்புறேன்னு சொன்னா ஏன் உன் பிள்ளையை காப்பாத்தல? உன் புத்தியை உன் திறமையை நம்புறேன்னு சொன்னா ஏன் உன் பணத்தை காப்பாத்தல? அவ்வளவு நேரம் ரயில் வண்டி மாரி பேசிட்டு வந்த அந்த வெள்ளக்காரங்க, நான் போய் இறக்கி விடுற வரைக்கும் அவன் பேசவே இல்லை. அழுந்துக்கிட்டே என்னை இங்கே கட்டி இங்கே பிடிச்சி அமுத்துறான், இங்கே கட்டு இங்கே அமுத்துறான். அவர் ஒரு மாதிரியா இருக்கிறனால என்னை முத்தம் கூட கொடுக்குவாரா பின்னாடி வந்து. சார் ஐயா, நான் பேசும்போது அவன் சொன்னான், ஐ ஃபீல், நான் பார்க்குறேன் உன் மூலியமாக ஜீசஸோட அன்பை. என்னத்தங்க கடைசி இறங்கும்போது சொன்னா, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கிவ் மீ யுவர் நம்பர், then later tomorrow I'll call you. Sure boss, sure sir, நான் ஹேங்கிங் பண்ண மாட்டேன், நான் தற்கொலை பண்ண மாட்டேன், நான் வாழ்ந்து கட்ட போகிறேன். அப்போதான் இந்த அறிவுக்கு எட்டணிச்சு, இவ்வளோ நேரம் இதுக்கு தான் என்னை இங்கே உலாத்திக்கிட்டே கொண்டு வந்தீங்களா? நான் பிறகு ஓட வேண்டுவேன், இந்த ஜேபிலே சுற்றி 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 இவ்வளோ நேரம் கொண்டு வந்தது இதுக்கு தானா? அவன் இயேசுவை நம்பினான், இயேசுவோட சத்தியத்தை நம்பினான். அவன் சொன்னான், நான் மரணத்துக்கு போக மாட்டேன், நிச்சயமா நான் வந்து வாழ்ந்து காட்டுவேன். அவனை இறக்கி விட்டானே, அப்போலேருந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஜாப் கூட போடல. அவ்வளோ நேரம் ஜாப் மேலே வந்த ஜாப்பு, அந்த அவனை இறக்கி விட்ட பிறகு ஒரு ஜாப் வரல. தெரிஞ்சிருச்சு இது நம்மளுடைய ஆளோட வேலை. ஒரே ஜாப்பை தான் செஞ்சேன். ஆண்டவர் இவன் எல்லாம் பேசிட்டான், நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசிட்டேன். அது சண்டையாக இருக்கலாம், கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், நல்ல வார்த்தையாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பேச தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் அந்த வெள்ளைக்காரன் காதில் ஊதியாச்சு. அவனை காப்பாற்றி அவனை சாவிட, ஏன்னா அவன் சொல்லிட்டு சாவ மாட்டேன். யாருக்கு தெரியும்? அங்கே 4 பேர்த்த வேறு போயிருக்க, 4 பேர்த்த வேறு எடுத்துகிட்டு போனால கூட. நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் அவன் எந்த ஒரு மரணமும் அவன் செய்யக்கூடாது ஆண்டவர், நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கடைசியாக சொன்னேன், ஏன்னா என்னோட ஃபோன் நம்பர் அவன்கிட்ட இருக்கு. அவன் என்னாச்சும் பண்ணிட்டான், இந்த போலீஸ்காரங்க இந்த நம்பரை பார்த்தாங்கன்னா இவன் பாக்கெட்டில் எதுக்கு இவனோட நம்பர் இருக்கு? அது என்னால் முடியாது. நீங்கள் சுவிசேஷம் சொல்ல அனுப்புனீங்க, வேதத்தில் நிறைய பேர் பார்த்துருக்க ஆண்டு அனுப்பின சுவிசேஷம்லாம் எப்படி பட்டிருக்கானுங்க. போலாம் துணி இல்லாமல் கடலில் மிதக்கிட்டு இருந்தாரு, நல்லா குதிரையில் போன சவுலு இயேசுக்காக எல்லாம் விட்டு வந்தாரு. எங்க கிடந்தாரு? கடல்ல மிதக்கிட்டு இருந்தாரு. இந்த விளையாட்டு எனக்கு வேணாம், சுவிசேஷம் சொல்ல சொன்னீங்க, அந்த வெள்ளக்காரன்ட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அவனாச்சு நானாச்சு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அவனை இறக்கிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் எழுந்துச்சு என்ன தங்க பண்ணேன், ஃபேஸ்புக்கில் தேடணும் ஏதாச்சும் கேஸ் வந்துருக்குறதா. அந்த மூஞ்சி, அவன் ஒரு கேப் ஒரு தாடி, அந்த மூஞ்சி தான் ஞாபகம் இருக்கு. சென்ட்ரல் ஹோட்டல் ஏதாவது கேஸ் இருக்கா? ஐயா, தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாராம், என்ன பண்றாரு? சட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும், அவருடைய சட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நல்லா கவனமா கேளுங்க. கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்கன்னு சொன்னா இப்படி சொல்லல, எல்லாருக்கும் கற்பனை.
பாசம் சொல்லிட்டாரு, கொடுத்த கன்றுகளை போல வளருவேன் அப்படின்னா நான் இப்படி ஆயிடுவேன். அப்படியே சொல்லல, தேவனோட வார்த்தையில நீ வளர்ந்து நிற்ப, உன்னை அசைக்க முடியாது. தேவனோட வார்த்தை உனக்கு கூட இருக்கும்போது எந்த ஒரு உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னா அந்த வார்த்தை உன்னை கன்றுகளை போல, கொழுத்த கன்றுகளை போல உன்னை உறுதியாக நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும், தேவனோட வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆண்டவரோட வசனத்தை எப்படி சொல்லணும்னா அவருடைய வார்த்தைகளை கொண்டு அதிகாரமாய் சொல்லும் போது தீமையாய் இருக்கிற காரியங்கள் கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய கிரியேட்டர், நம்மளை படைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். அப்புறமா அதனால ஆண்டவர் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நீங்க வளர்ந்து நிற்பீங்க, ஆண்டோட வார்த்தையில வளர்ந்து போவீங்க. நீங்க பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே ஆண்டவர் உருவாக்குவார். சோதரிக்கிற மாட்டோம். எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த எக்ஸிடனும் நேரிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ அதனால ஆவியானவர் ஒண்டி தான் நம்மளோட பேசுவார், ஆவியானவர் ஒண்டி தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். முதல் ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொன்னார், உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ளணும்னு சொல்லி, உன் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி. அது எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு சொன்னால், அன்னைக்கு பேர் அதிகாரம்ன்றது உங்களோட ஆத்துமால கலந்து இருக்குது. அந்த ஆத்துமாவை தேவனோட அதிகாரத்தை நிமித்தம் நீங்கள் பேசும்போதும் அதை எடுத்துக்கொண்டு நடக்கும்போதும் அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள ரெக்கக்னைஸ் பண்ணும், அது உங்களை அறிமுகப்படுத்தும். அந்த அதிகாரம், அந்த ஆத்துமா எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீ நானும் நிலைத்திருக்கும் போது இங்க சொல்லப்படுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனை சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்துன்னு சொன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். நீங்க போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். இந்த சிந்தியோட எழுந்து வண்ணமாய் திருவந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ள போகிறோம். தெரிந்தவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம், தெரியாதவர்கள் நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள்னா நீங்கள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நடத்துவார்கள். கண்கள் மூடி எல்லாரும்